பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு எனக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி ஆவியானவர் கொடுத்தாரு. அது என்னென்னா, நமக்கு ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு சோர்வுகள், பலவீனங்கள், நேற்று சொன்னது போல் ஆவிக்குரிய காரியத்தினுடைய பலவீனங்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா நம்ம ஆவியின் கனியாகிய அந்த 9 மாத்திரைகளும் ஒவ்வொரு நாளும் 3 வேளை நம்ம சாப்பிடணும். இது எப்படி நம்ம சாப்பிடணும்னா, தேவ வார்த்தை தான் நமக்கு உணவாகவும் மருந்தாகவும் இருக்குது. நமக்கு ஆவிக்குரிய சரீரம்னு ஒன்று இருக்குது. அந்த சரீரத்தை சரி செய்யணும்னா கண்டிப்பாக இந்த டேப்லெட்டை நம்ம எடுத்து தான் ஆகணும். முதல் 3 டேப்லெட்டு காலையில் நம்ம புத்துணர்ச்சியாக அதை நம்ம சாப்பிடும் பொழுது தேவ அன்பு நமக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக சந்தோஷம், சமாதானம் நமக்குள்ளே நிலை நிற்கும். அன்பு எதையுமே தேவ அன்புல எதுவுமே பிரிக்க முடியாது. அப்படியாக ரோமரில் நம்ம 8ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அப்போ நமக்கும் அவருக்குள்ளே இருக்கிற உறவை யாராலையும் பிரிக்க முடியாது. அப்போ இந்த டேப்லெட்டை எடுக்கும் பொழுது ஆவிக்குரிய புத்துணர்வு நமக்கு காலையில் கிடைக்கும். அடுத்து மத்தியான வேளையில் நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இந்த 3 டேப்லெட்டையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இந்த நீடிய பொறுமை தான் நம்ம பாவத்தை விட்டு நம்ம விலகிறதுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். அதுலேயே அந்த தயவும் நல்ல குணங்களும் நமக்குள்ளே இருக்கும். அந்த பொறுமையற்று போனோன்னா கண்டிப்பாக நம்முடைய குணங்கள் தாறுமாற போகும். அப்போ அதை சாப்பிடும் பொழுது நமக்கு உள்ளான அவயங்கள் கண்டிப்பாக சுத்திகரிக்கப்படும். அடுத்து இரவு பொழுதில் அந்த 3 டேப்லெட், மீதமுள்ள 3 டேப்லெட்டை நம்ம சாப்பிடணும். விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். நமக்குள்ளே விசுவாசம் இருக்கணும். நமக்குன்னு ஒரு நாள் ஆண்டவர் வருவார், நம்மளை அழைத்து கொண்டு செல்வார்ன்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக நமக்குள்ளே அந்த ஒரு அமைதி, சாந்தம் நமக்குள்ளே இருக்கும். ஒரு அடக்கம், இச்சையெல்லாம் நம்ம அடக்கம் செய்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை செய்து நம்ம என்ன பண்ணோம்னா, இரவு நேரத்தில் இந்த டேப்லெட்டை எடுத்துட்டு நம்ம சாப்பிடும் பொழுது மறுபடியும் அந்த புத்துணர்ச்சியை எழுப்புவதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த டேப்லெட்டை நம்ம எடுக்கணும். நமக்குள்ள அசுத்தங்களை கிளியர் செய்வதற்கு இந்த மாத்திரை நமக்கு உதவியாக இருக்கும். எடுத்துக்காட்டாக பவுலும் தன்னுடைய வாழ்க்கையில் தேவ அன்பில் நிலைத்திருக்கணும்னு ஒவ்வொரு அவருடைய எல்லா நிருபங்களையும் பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஆணித்தரமாக சொல்கிறாரு. அடுத்து அவர் எபிரேயர் 12:1 சொன்னது போல் நம்ம எல்லா பாவத்தையும் விட்டு இயேசு நமக்காக நியமித்த ஓட்டத்தில் நீடிய பொறுமையோடு இருக்கணுன்றாரு. விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும்னு சொல்கிறாரு. ஒரு நாள் நமக்கு அந்த நீதியின் கிரீடம் கிடைக்கும். அதுக்காக நம்ம பொறுமையோடு தன்னுடைய ஓட்டத்தை ஓடணும்னு சொல்கிறாரு. நம்ம வாலிப பிரியமாக இருந்தாலும் சரி,